வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். இந்த வீக் மார்க்கெட் ஓபன் ஆன ஒரு பெரிய கரெக்ஷனோட தான் மார்க்கெட் ஓபன் ஆயிருக்கு. பேங்க் நிப்டி கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5% பக்கமான ஒரு நல்ல கரெக்ஷனை பார்த்திருக்கு. குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் வந்து இப்ப அட்ராக்டிவான பிரைஸ்ல வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னால நிப்டி வந்து ஒரு நல்ல கரெக்ஷனை பார்த்திருக்கு. பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் கரெக்ஷன் ஆகிறதுனால நிப்டி வந்து ஒரு 1.5% பக்கமா நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. இப்பதான் ரீசெண்டா வந்து நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஜி பிளஸ் சோனி மெர்ஜர் வந்து நடக்க போகுது, இது நல்ல growth இருக்கும் அப்படின்ற நிறைய மார்க்கெட்ல நியூஸஸ் வந்துச்சு. அதை நம்பி நிறைய வந்து ஜில இன்வெஸ்ட் பண்ணாங்க. சோ இப்ப அந்த மெர்ஜர் வந்து இப்ப கேன்சல் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி வர்ற நியூஸ், அதாவது கார்பரேட் ஆக்ஷன்ஸ் நம்பி ஒரு சிலர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய அடியா விழுந்திருக்கு. ஒரு 35% பக்கமா ஜி டெலிவிஷன்ல வந்து நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. சோ இப்ப வந்து இதை பை பண்ணி வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணலாங்கிறத பத்தி இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். அது இல்லாம ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான நியூஸ், இந்தியா மார்க்கெட் வந்து இப்ப வேர்ல்ட்லயே வந்து 4th பொசிஷன்ல வந்து மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் வந்திருக்கு. சோ இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா இப்ப டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணலாம். நிப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல வந்து 1.5% பக்கமா கரெக்ஷன் ஆயிருக்கு. நேத்து மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவா தான் ஓபன் ஆச்சு. 21,750 பாயிண்ட்ல இருந்து ஒரு நல்ல டவுனை பார்த்து 21,192 பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு ஃபைனலா 333 பாயிண்ட் நெகட்டிவ்ல 21,238 பாயிண்ட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிப்டி வந்து நல்ல கரெக்ஷன் ஆனதுனால HDFC வந்து கன்சிக்யூட்டிவா வந்து ஃபால் ஆயிட்டே இருக்கு. HDFC பேங்க் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா FIIs வந்து கொஞ்சம் கண்டினியூஸா வித்துட்டு இருக்காங்க. சோ ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே கொடுத்திருந்தாலும் அவங்க FII வந்து ஃபெட் ரிசர்வ் வந்து US ஃபெட் ரிசர்வ் வந்து இன்ட்ரெஸ்ட் கட் இல்ல அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் அமௌண்ட் எல்லாம் வெளியே எடுக்கிறாங்க. சோ HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் FIIயோட ஹோல்டிங்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால அவங்க அதுல எல்லாம் கண்டினியூஸா செல் பண்றதுனால மார்க்கெட்ல கரெக்ஷனை பார்த்துட்டு இருக்கு. HDFC ஸ்டாக்கும் வந்து நல்ல கரெக்ஷனை பார்த்துட்டு இருக்கு. பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு நாள்ல மட்டும் 1000 பாயிண்ட்டுக்கு மேல கரெக்ஷன் ஆயிருக்கு. நியர்லி 2.5% பக்கமா ஒரு ஹியூஜான கரெக்ஷனை பார்த்திருக்கு. சோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து ரொம்ப ஒரு நெகட்டிவான டே, அதாவது எல்லாமே வந்து டவுன்ல தான் முடிஞ்சு. இன்னும் மார்க்கெட் வந்து ஒரு 2 days தான் இருக்கு. ஃப்ரைடே பாத்தீங்க அப்படின்னா 26 வந்து ஹாலிடேவா இருக்கு. வியாழக்கிழமையும் பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் க்ளோசிங் டேவா இருக்க போது. அதனால வந்து மார்க்கெட்ல இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. சோ அதனால வந்து கொஞ்சம் கண்டினியூஸா வந்து செல்லிங் பிரஷர் இருக்குது. சோ மார்க்கெட் வந்து இன்னுமே கொஞ்சம் நெகட்டிவா போறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 22,000 பாயிண்ட் கண்டிப்பா ரீச் ஆகும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே 22,121 பாயிண்ட் போச்சு. வேர்ல்ட் இண்டிசஸ் எல்லாம் கம்பேர் பண்றப்ப நம்ம மார்க்கெட் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. சோ இப்போ US ஃபெட் ரிசர்வ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணல அப்படின்னே நம்ம மார்க்கெட் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிறதுனால FIIs வந்து கொஞ்சம் அமௌண்ட் எல்லாம் வெளியே எடுக்கிறாங்க. சோ அதனால வந்து மார்க்கெட் வந்து இப்ப கொஞ்சம் கரெக்ஷனா பார்த்திருக்கு. நியர்லி 22,124 பாயிண்ட்ல இருந்து இப்ப 21,238 பாயிண்ட் 900 பாயிண்ட்டுக்கு பக்கமா ஒரு நல்ல கரெக்ஷனை பார்த்திருக்கு. இந்த கரெக்ஷன் எல்லாமே வந்து நம்ம வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் கன்சிடர் பண்ணணும். குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்ப வந்து அட்ராக்டிவான பிரைஸ்ல கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் வந்து இப்ப பை பண்றதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துட்டு இருக்கு. பேங்கிங் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். HDFC பேங்கை பத்தி நம்ம ஆல்ரெடி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணோம். HDFC பொறுத்த வரைக்கும் HDFC லிமிடெடும் HDFC பேங்க் மெர்ஜர் ஆக போகுது. மெர்ஜர் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 1 or 2 குவார்டர்ஸ் வந்து அவங்க ரிசல்ட்ஸ் வரும். அந்த ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவாவே இருந்தாலும் ஸ்டாக் வந்து கொஞ்சம் கன்சாலிடேஷன் மோட்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி இந்த ஸ்டாக் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சு, கொஞ்சம் கன்சாலிடேஷன் மோட்லயே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப FIIயோட செல்லிங்கால வந்து இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிருக்கு. சோ HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா வந்து இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணணும். நம்ம வந்து லாங் டேர்ம் போர்ட்போலியோ சீரீஸ்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ லாஸ்ட் வீடியோல கூட பாத்தீங்க அப்படின்னா HDFC பேங்க் வந்து எதனால கன்சிடர் பண்ணணும், அதர் பேங்கோட கம்பேர் பண்ணா எதனால HDFC பேங்க் வந்து இப்ப சீப்பரா இருக்குங்கிறத பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கும் மார்க்கெட்ல இப்ப நல்ல கரெக்ஷன் ஆகுது. IDFC கூடிய சீக்கிரம் வந்து பேங்க் மெர்ஜர் வந்து கம்ப்ளீட் ஆகும். சீக்கிரம் வந்து ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணி இந்த ஸ்டாக் வந்து மெர்ஜர் கம்ப்ளீட் ஆகும். இதுக்கு உண்டான ரேஷியோ, மெர்ஜர் ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 100 IDFC லிமிடெட் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டா வந்து 155 IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் ஷேர்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. IDFC ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க IDFC லிமிடெட் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து ஒரு மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் இருக்கு. இப்ப நம்ம கொடுத்திருக்க ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 100க்கு பாத்தீங்க அப்படின்னா 155 ஷேர்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. IDFCல 100 ஷேர்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா நேத்து பிரைஸ் க்ளோசிங் பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா 115 ரூபாய்னா 11,500 ரூபாயா இருக்கு. அதே IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் அதுக்கு ஈக்குவலண்டா 155 ஸ்டாக் வாங்குனீங்க 80 ரூபாய்ன்ற ரேட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா
1400 ரூபாய் இருக்கு. சோ இதுல டிஃபரன்ஸ் அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 900 ரூபாய் இருக்கு. ஐடிஎஃப்சி வந்து நேத்து வந்து ஒரு 6% பக்கமா நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கு. சோ லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஸ்டாக்கையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ நீங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா நீங்க இது ஈக்குவலண்டா இருக்கிற ஐடிஎஃப்சி லிமிடெட் கன்சிடர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட்ல உங்களுக்கு ஒரு 10% பக்கமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பெனிஃபிட்டை வந்து யூஸ் பண்ணுங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு பதிலா ஐடிஎஃப்சி லிமிடெட் கன்சிடர் பண்ணி இந்த மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட்டையும் நீங்க கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பிலோ 75 கீழே நமக்கு கன்வர்சேஷன் ரேஷியோல கிடைக்கும். இந்த மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட் வந்து கூடிய சீக்கிரம் வந்து இந்த டேட் எல்லாம் ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணா ரேட் வந்து அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஹியூஜான டிஃபரன்ஸ் இருக்கு. டெஃபினட்டா வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் லாங் டர்முக்கு ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா இப்ப இமீடியட்டா வந்து ஐடிஎஃப்சி லிமிடெட் கன்சிடர் பண்ணுங்க. ஜி டெலிவிஷன் பிளஸ் சோனியோட மெர்ஜர் வந்து கூடிய சீக்கிரம் கம்ப்ளீட் ஆக போகுது. அதனால வந்து ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸஸ் வந்துச்சு. அதை நம்பி பாத்தீங்க அப்படின்னா ஜி என்டர்டைன்மெண்ட் என்டர்பிரைசஸ்ல வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த மெர்ஜர் வந்து நடக்கிறதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டி கம்மியா இருக்கு. ஒரு சில நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால இது மெர்ஜர் கம்ப்ளீட் ஆகாதுன்ற மாதிரி நம்ம சொன்னா அதே மாதிரி இப்போ வந்து அத்தாரிட்டியான டிக்ளரேஷனே கொடுத்துட்டாங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல வந்து நேத்து ஜி என்டர்பிரைசஸ் லிமிடெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூஜான ஃபால பார்த்திருக்கு. நியர்லி 32% பக்கமா நல்லா ஃபால் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட 52 வீக் ஹை பாத்தீங்க அப்படின்னா 300 ரூபாய்க்கு பக்கமா ட்ரேட் ஆயிருக்கு. 52 வீக் லோ பாத்தீங்க அப்படின்னா 152 ரூபாயா இருக்கு. இப்ப நியர்லி லோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்படியே வந்து 52 வீக் ஹைல இருந்து 50% வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. உண்மையுமே கொஞ்சம் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு 20 ரூபீஸ்க்கு பக்கமா கரெக்ஷன் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதனால எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இந்த மெர்ஜர் ஆகட்டும், அதே மாதிரி ஸ்டாக் ஸ்பிளிட் ஆகட்டும், போனஸ் ஆகட்டும், இதுக்கோசரம் நம்ம கன்சிடர் பண்ணாம இந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டு நம்ம லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி கம்பெனிஸ்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த கன்வர்சேஷனுக்கோசரம் கன்சிடர் பண்ணவங்க எல்லாருமே இப்போ ஒரு ஹெவியான ஃபாலோ பார்த்திருப்பாங்க. சோ அதனால நீ முடிஞ்ச வரைக்கும் வரப்போற ஈவெண்ட்ல இந்த மாதிரி கார்பரேட் ஆக்ஷன்ஸ்க்கோசரம் எந்த ஒரு ஸ்டாக்கையும் வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. நீங்க வந்து உங்களோட போர்ட்போலியோல டெஃபினட்டா லாங் டைமுக்கு கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா மட்டும் அந்த ஸ்டாக்கை வந்து போக்கஸ் பண்ணுங்க. நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். 2027ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம 5 ட்ரில்லியன் எக்கனாமி ரீச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி 2050ல பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டுலயே வந்து ஜிடிபி வைஸ் நம்ம செகண்ட் பிளேஸ்ல இருப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு இருந்தோம். அதையெல்லாம் நிறைவேற்ற மாதிரி இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு ஈவெண்டா இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் வந்து 4.33 ட்ரில்லியன் இருக்கு. சோ இது வந்து வேர்ல்டுல வந்து 4th பிளேஸ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ் வந்து 50 ட்ரில்லியனுக்கு மேல இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி சைனா வந்து 8 ட்ரில்லியனா இருக்கு. அதுக்கப்புறம் ஜப்பான் மார்க்கெட் வந்து 6 ட்ரில்லியனா இருக்கு. இப்ப இந்தியா மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா 4 ட்ரில்லியனா இருக்கு. சோ நம்ம வேர்ல்டுலயே வந்து 4th பிளேஸ்ல இருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து நம்மளோட கண்ட்ரியோட growth வந்து ஃபாஸ்டா இருக்கு. அது இல்லாம நம்ம மார்க்கெட் வந்து எமர்ஜிங் மார்க்கெட்டா இருக்கு. இந்த growthல டெஃபினட்டா நம்மளும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதனால லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எல்லா ஸ்டாக்கையுமே கன்சிடர் பண்ணுங்க. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் ரெண்டையுமே வந்து நான் PE ரேஷியோ பிரகாரம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கேன். HDFC பேங்க் பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா ஃபால் ஆயிட்டு இருக்கு. நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4% மக்களும் ஃபால் ஆயிருக்கு. இதோட 52 வீக் ஹைன்னு பாத்தீங்க 1757 ரூபாயா இருக்கு. லோ வந்து 1425 ரூபாயா இருக்கு. நியர்லி 52 வீக் லோல தான் இப்ப இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இதோட 52 வீக் ஹை வந்து 100 இருக்கு. லோ வந்து 52 ரூபாயா இருக்கு. உண்மையுமே இந்த ஸ்டாக் வந்து ஒரு 6% பக்கமா ஃபால் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ரெண்டு ஸ்டாக்குமே வந்து லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க கன்சிடர் பண்ணலாம். லார்ஜ் கேப் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அதர் பேங்கோட கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா HDFC கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாலுமே இது வந்து ஒரு யூனிக்யூவான பேங்க். சோ இந்த பேங்க்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்கு. டெஃபினட்டா வந்து இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுக்கக்கூடியது. அதர் பேங்கோட கம்பேர் பண்ணிட்டு எதனால HDFC பேங்கை வந்து நம்ம செலக்ட் பண்ணுங்கிறது உங்களுக்கு லாஸ்ட் வீடியோலயே டீடைலா சொல்லியிருக்கேன். அதனால லாங் டர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க HDFC பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்கையும் கன்சிடர் பண்ணுங்க. IDFC ஃபர்ஸ்ட் பேங்கை வாங்குறதுக்கு பதிலா IDFC லிமிடெட் வாங்குனீங்க அப்படின்னா மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். பேங்க் நிஃப்டி கரெக்ஷன்ல டெஃபினட்டா நீங்க யூஸ் பண்ணிக்க வேண்டிய ரெண்டு ஸ்டாக்ஸ் அப்படின்னா HDFC பேங்க்கும் IDFC லிமிடெட் ஷேரே வாங்கினீங்க அப்படின்னா HDFC பேங்க்கும் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்லயே நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டா யூஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 45% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 55% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க.
நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.